Hi, hello friends. நீங்கள் பார்த்துட்டு ஸோனோசோனா சேனல் என் பேர் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி விஷயம் சரி இப்படி நம்ம ஈப்ளர் ஆப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் என்ன சொல்ல முடியும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஈப்ளர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டா பாட்டமில் லோட் ஃபார்ம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அது ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே காணலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அது எதுக்குண்டான இமேஜ்னு உங்களுக்கு டேக்லைனில் கொடுத்துருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்ட் கலரும் ஆட் பண்ணி தான் இருக்குது. இப்போ தேவையில்லை. அது வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ரொவைடரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது எதுக்குண்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் இமேஜ்னு வந்து டேக்லைனில் கொடுத்துருக்கேன். உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணுறதுக்கான இமேஜ் அது வந்து இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் இந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் வந்துன்னா செட் ஆகிட்டு இருப்போம். அதுக்கடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார் வந்து இருக்குது, லைன் பார் வந்து ஆட் ஆகிருக்கு. பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் நேமை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நீங்கள் உங்கள் சேனலோட நேமும் வந்து இல்லைனா உங்களோட நேமும் வந்து இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாண்டை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு, கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலமாக வந்து ஃபாண்டை வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்டை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டைப் ஆஃப் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் தான் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 வித ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கஸ்டமைஸாக வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து விசில் வந்து டிக் பண்ணி விட்டுருக்காங்க. டிக் பண்ணிவிட்டுனா மேலே வந்து விசிலாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த டெக்ஸ்ட் வந்து. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த ஃபாண்ட் வந்துட்டு பேக் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் வச்சுறேன். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்குன்னு நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிளாஸ்ன்ற ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுக்குண்டான இமேஜ் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆல்பம் ஆர்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உள்ள பாக்ஸில் வந்து டிக் பண்ணியிருக்கோம். அந்த டிக் எடுத்து விட்டுக்கோங்க. ப்ளாஸ் ஆகிட்டு அந்த கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து. அதுக்குண்டான இமேஜ். இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குண்டான பிளர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து. அதுக்குண்டான அவுட்டர் லைனில் உங்களுக்கு வந்து பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான பிளர் ஆஃபிட் தான் இது வந்து. இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட்னு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ஸ்மோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி தான் இருக்குது, ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அப்படியே இந்த இதில் வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக உள்ளதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. 500 வச்சுக்கோங்க. இதை வந்து 500 வச்சுட்டு மேலே உள்ளது டாப்பில் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கஸ்டமரில் பாக்ஸை கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் பார்டர் இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கொயர் பார்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுது. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர் பார்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குன்னு லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காம்போசிஷன் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வித பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணி வந்து மேலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. காம்போசிஷன் 1க்கு மேலே நீங்கள் வந்து 2 பார்ட்டிகல்ஸும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து விசுவல் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் அதை மூவ் பண்ணி வச்சுறேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டமரில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸில் வந்து சர்க்கிளில் மாறிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸில் உள்ளதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிக் இமேஜ் கொடுத்து இப்போ நான் அந்த ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதே போல் வந்து கீழே உள்ள ஹார்ட்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதே போல் வந்து பிக் இமேஜை கொடுத்து இப்போ அந்த ஹார்ட் சிம்பிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம் நம்ம வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏவி பிளேயர் எடிட்டிங் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.